குடிக்கவே கஞ்சி இல்லையா, ஆனா ஓயாம ஊத்தி ஊத்தி குடிச்சேன்னு பொய் சொல்லிக்கிட்டு அலைஞ்சாலும். இவங்க வந்து பொய் சொல்லிட்டு அலையறாங்க. சாலை இல்ல, இந்த சாலையை சீரமைக்கிறதுக்கு வழி இல்லை. இவங்க ஃபாரின்ல இருந்து ஒரு கார் ரேஸை வந்து எதற்காக இங்க நடைமுறைப்படுத்துறாங்க? உங்க தப்புனா விளையாடுற பிள்ளைங்க அமைச்சராக்கி விளையாட்டு அமைச்சராங்க, அந்த பிள்ளை விளையாண்டுகிட்டு இருக்கு, கார் ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. விளையாட்டுத்துறை அமைச்சரே விளையாட்டு பிள்ளையாயிட்டு, தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே கார் ரேஸ் ஓயாத தொல்லை. ஆமா, வந்து எங்க பார்த்தாலும் மாணவர்கள் விடுதியில கஞ்சா. இன்னைக்கு நாங்க வந்து சொன்னா வந்து உடனே சொல்றாம்மா, நேத்து பத்தியில ரைட் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன், மாணவர் விடுதியில கஞ்சாவை வந்து புடிச்சிருக்காங்க காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை. உங்களுக்கு எதுக்கு வந்து கார் ரேஸ் நான் கேக்குறேன், உங்களுக்கு கார் ரேஸ் எதுக்கு? அவங்க பேங்க் பேலன்ஸ் வந்து எடுத்திருக்காரு 2500 கோடி செலவு பண்றாரு. அதுல உங்களுக்கு என்ன நஷ்டம், மக்களுக்கு என்ன நஷ்டம்? இல்லம்மா, இது உங்க வரி பணத்தை எடுத்தாரா, உங்க வருமானத்தை எடுத்தாரா? என்னம்மா நீ எங்க வரி பணம் தான் முன்ன அப்படியே அவங்க அப்பா உண்டு இதுல திருவாரூர் பக்கத்துல திருக்கோவில இருந்து கொண்டு வந்து மூட்டை மூட்டை கட்டின மாதிரி பேசிட்டு இருக்கிறா. எனக்கு கோவம் வந்துடும் அது மாதிரி பேசினா. எங்க வீட்டு பணம் தான்மா கார் செலவு பண்றது. தமிழ்நாட்டுல வந்து இந்த சாராயம் குடிச்சவனுக்கு வந்து விஷ சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது ஒரு தலைக்கு. அவங்க பணம் இல்லையா? எந்த தூங்கிட்டா இருக்க நீ? எல்லாமே மக்களுடைய வரி பணம். அப்பாவுக்கு காயின் என்ன 100 ரூபாய் காயினை கொடுத்த உடனே ராஜ்நாத் நேரா பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. அப்புறம் அதாவது பணம் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சு போச்சா? பணம் கொடுத்தா பண்ணை இழிக்கிறீங்களே. வள்ளுவம் மலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த வலைக்காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது தமிழர்களுக்கான ஊடகம். நாங்களும் தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழர்களாகிய நாம் தான் இதற்கு ஆதரவு கொடுத்து மேன்மேலும் வளர்வதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் துவங்குகிறோம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நலமா இருக்கம்மா. ஒரே நாடு ஒரே மகிழ்ச்சியா இருக்கு. நாடு எங்க மகிழ்ச்சியா, நம்மளே ஒரே சந்தோஷமா இருக்குண்ணா. நீங்க வேற நிறைய பிரச்சனை தீர்ந்துருச்சானா? என்ன மகிழ்ச்சி? என்ன மகிழ்ச்சி? இந்த கார் ரேஸ் ஓடுதுல்ல, கார் ரேஸா? அதாவது ஃபார்முலா 4. ஆமா, அதாவது F4 கட்சி வந்து அதாம்மா. அதாவது தெரியாதவங்களுக்கு அதாவது என்னன்னா, இவங்க தான் வந்து தமிழருக்கான நாட்டை உருவாக்குறவங்க. நல்ல விஷயம் தான் F4 என்ன. அப்புறம் அந்த கட்சியில உள்ள தலைவர்லாம் பாருங்களேன், MRK பன்னீர்செல்வம், சரி, KN நேரு, சரி, அதான் தாத்தா பேரே வச்சுக்கிறது இல்ல. அத சொல்லமா ஆங்கிலம் புரியல உங்களுக்கு? இப்போ என் பேர் இடிமுரசு, சரி, எங்க போனா அப்படிதான் சொல்லுவேன். எங்க அண்ணன் பேரு சீமான், அப்படிதான் சொல்லுவோம். எங்க தலைவர் பேரு பிரபாகரன், அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம், நாங்கள் தான் தமிழை வளர்ப்பதற்கான எல்லா கஷ்டங்களையும் சுமந்தோம், நாங்கள் தான் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கோமம் கட்டணும், எல்லாமே சொல்லிட்டு தமிழ் தான் வந்து எங்களுடைய வாழ்வு. நான் எனக்கு என்னன்னா ரொம்ப பயமா இருக்கிறது, ரொம்ப அதிகமா தமிழ் பேசுறான் பாத்தியா, இலக்கணம் இலக்கியத்தில் அவன் கண்ட எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த கலைஞர் ஞாபகம் வந்துடுது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்சியில் அவ்வளவு பேசுவாங்க. நாங்க அப்படி ஜெகத் ரட்சன் கூட நான் வர்றேன் அப்புறமா, அவரு பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த KN நேரு, MRK பன்னீர்செல்வம், அப்புறம் வந்து MK ஸ்டாலின், என்ன இப்படித்தான் வரும். ஆனா கேட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து தமிழை வந்து திராவிட மாடல், தமிழை வந்து நாங்கள் வந்து போடுறோம். நீங்க வேற தமிழ் கிடையாது, அவங்க திராவிடர். திராவிடத்துல வந்து அப்படிதான் ஆங்கிலத்துல வச்சுக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. இப்போ வந்து இந்த விளையாட்டை பத்தி, இந்த கார் ரேஸ பத்தி என்ன சொல்றேன்னா, இது வந்து உலகளாவிய விளையாட்டு. சரி, மேலை நாடுகள்ல வந்து இது விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அவன் வந்து முறைப்படி வந்து சாலையெல்லாம் அமைச்சிருப்பான்.
இயற்கையாகவே எப்பொழுதுமே 40-50 வருஷமா அதே சாலையை வந்து சீரமைச்சு அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க. மக்கள் நடமாடக்கூடிய சாலையா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து விடுமுறை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சில சாலைகள் எடுத்து நான் கார் ரேஸ்லாம் பார்த்துருக்கேன். வெளிநாடுகள்ல சைக்கிள் ரேஸ் இந்த மாதிரிலாம் போயிருக்கீங்களா? ஆமா, அதெல்லாம் செய்வாங்க. இங்க என்னன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடிக்கவே கஞ்சி இல்லையா, ஆனா ஓயாம ஊத்தி ஊத்தி குடிச்சேன்னு பொய் சொல்லிக்கிட்டு அலைஞ்சாலும். இவங்க வந்து பொய் சொல்லிட்டு அலையறாங்க. சாலை இல்ல, இந்த சாலையை சீரமைக்கிறதுக்கு வழி இல்லை. இவங்க ஃபாரின்ல இருந்து ஒரு கார் ரேஸ வந்து எதற்காக இங்க நடைமுறைப்படுத்துறாங்க? இதனால மக்களுக்கு என்ன பயன், நாட்டுக்கு என்ன பயன்? இப்ப இந்த கார் ரேஸ் விட்டதுனால வந்து நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அவர்கள் எத்தனை பேர் பரிசு வாங்கினாங்க, இதெல்லாம் இருக்கணும்ல. நீங்க தமிழ்நாட்டுல கார் ரேஸ் வைக்கிறாங்கன்னா அதை நாங்க பெருமையா தான் நினைக்கிறோம். ஆனாலும் அதனால நாட்டுக்கு என்ன பலன்? பெருமையா நீ பெருமையா நான் எல்லாம் பெருமையா நினைக்கிறோம். ஆத்துல தண்ணி ஓடல, சரி என்ன தூரு வரல, ஓடல தண்ணி, அது ஓடணும்ல. ஓடனாதானே எனக்கு காரு முக்கியம். எனக்கு காரு முக்கியமா நீர் முக்கியமா? கார் தான் முக்கியம். அப்ப ஆத்துல தண்ணி ஓடணும்ல. நாங்க வெளிநாட்டுக்கு ஆத்துல தண்ணி ஓடல. கேளுமா, நான் சொல்றதை கேளுமா, நீ பட்டிலே பேசிட்டே போகாத. ஆத்துல தண்ணி ஓடல, சரி சரிதா? அதே மாதிரி வந்து எதையும், அதாவது இங்கே அதாவது திங்கிற உணவுப் பொருளை ஏற்றி வருகிற பாறை வந்து ஓடல. என்ன எதையுமே ஓடலாம் அந்த நாட்டுல. மக்களுக்கு தேவைப்படுகிற அத்தியாவசிய பொருள்களை இங்க கொண்டு வர்றதுக்கு ஓடல. தண்ணி ஓடல, காரு ஓடல, பேருந்து ஓடல, எல்லாம். இருங்கம்மா நான் சொல்லிருக்கேன் கேளுங்கம்மா, நீங்க பேசிட்டே இருக்காது. இருங்க நான் சொல்றேன் பாருங்க. டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிற போக்குவரத்து கழகத்துல எல்லா காரும் நிறுத்திட்டான். எல்லா காரும் அங்க கிடக்கு. அந்த காரு ஓடல. காருன்னா பேருந்து ஓடல. மக்களை ஏத்துறதுல பேருந்து, ஆமா அது ஓடல. பஸ் சொன்னதான் உங்களுக்கு தெரியும். பேருந்து ஓடல. ஆத்துல தண்ணி ஓடல. மகிழுந்து ஓடல. ஏன்னா ஏன் பேருந்து ஓடலன்னா 2 லட்சம் கோடிக்கு மேல இங்க வந்து கடன் கொடுக்கணும். ஏன்னா எதையுமே ஓடல. ஆனா வந்து அங்க நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காரு, யாரு தம்பி சேப்பாக்கத்தின் சேகுவாரா, உதயநிதி ஸ்டாலின், அவரு வந்து F4 கார், வெளிநாட்டுல உள்ள கார்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி ஓட்டுறாரு. அதனால அது வந்து எதுவுமே ஓடுல நாட்டுல. உங்க தப்புனா விளையாடுற பிள்ளைங்க அமைச்சராகி விளையாட்டு அமைச்சராக அந்த பிள்ளை விளையாண்டுகிட்டு இருக்கு, என்னமோ கார் ரேஸ் பண்ணிட்டு இருக்கு. அது உங்க தப்பு தானேண்ணா? நான் அமைச்சராக நீங்க பண்ண வேலைதான். அவரு ஸ்டாலின் என்னாச்சு? அவர் அமெரிக்கா போயிட்டாரு அந்த மனுஷன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு நான் வந்து கோடம்பாக்கம் போயிருந்தேன். சரி, டி நகர் வழியா வந்தேன். சரி, நான் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு போக வேண்டிய 2.5 மணி நேரம். அவ்வளோ டிராபிக்க பூரா திருப்பி விட்டாங்க. ஒரே ஆரன் சத்தம், ஆட்டோ சத்தம், பைக்கு சத்தம். டென்ஷன் ஆகி தலைவலி இருந்துச்சு. ஒரு அம்மா மயக்க அடிச்சு ரோட்லயே விழுந்துட்டு. அவ்வளோ டிராபிக். இதற்கு என்ன பண்ண, ஒரு ரேஸ் நடத்தட்டும், அவர் ஆசைப்பட்டு நடத்தட்டுனா எங்கேயாச்சும் ஒதுக்குப்புறமா போய் நடத்தலாம்ல. அதான் சோழாவரம் நடக்கல, மகாபலிபுரம் தாம்பரம் சைடு எங்கேயாச்சும் போகலாம். அது கூட நட்டநாடு ரோட்ல ஒரு முக்கியமான சாலையில அது வந்து நடத்தினா இது எப்படி மக்கள் எப்படி பயணிப்பாங்க? முக்கியமான சாலை இல்ல, சென்னையுடைய மையப்பகுதி. அதான் சொல்றேன். ஆமா, அந்த பக்கம் தான் வந்து ஓமாந்துரார் மருத்துவமனை இருக்கு, ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்கு. எங்க எல்லாம் முக்கியமா இருக்கிற எல்லாரும் சென்னைக்கு வந்துட்டு போற இடம் அந்த இடம் தான். அங்க கொண்டு போய் தீவிர கொண்டு போய் காரு பத்தி வைக்கிறேன், ரேஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், இந்த ஆட்சி நினைச்சாலே சட்டம் போட்டிருக்காங்களாமே, அந்த இது மாதிரி அடைச்சிருக்காங்களா சுத்திரும். அடைச்சிட்டு வந்து டீ காபி இந்த பஜ்ஜி போண்டாலாம் விற்பாங்க, சமோசான்னு விற்பாங்க. அதெல்லாம் விற்க கூடாது. எந்த ஒரு வியாபாரம் பண்ணக்கூடாது. பொதுமக்கள் உள்ள போய் பார்க்க முடியாது. டிக்கெட் வந்து 5000 10,000. வெளியில உள்ள மக்கள், தமிழ்நாட்டு மக்களோ சென்னையில உள்ள மக்கள் யாரும் பார்க்கல. அவர்கள் குடும்பம் உட்காந்து ஜாலியா இருக்கிறாங்க. யாரு டப்பு விட்டு போனாங்க வியாபாரம் 2500 கோடியா? இப்போ எங்க எவ்வளவுன்னா யாரு டப்பு விட்டு போனாங்க? எங்க ஐயா இப்போ இதுக்கு டெல்லி இதுக்கு போயிருக்காரு, வெளிநாடு போயிருக்காரு. வெளிநாடு போய் பணத்தை பூரா விரயம் பண்ணிக்கிட்டு இவங்க கார் ரேஸ் விட்டா மக்களோட பசி போயிருமா?
இல்ல எங்க ஐயா வெளிநாடு போயிருக்காரு. 900 கோடிக்கு மேல இங்க வந்து அதாவது திமுகவுல இங்க கொண்டு எல்லாம் குப்பை தான். வெளிநாட்டுல இருந்து நான் வெளிநாட்டு முதலீடு இழுக்கிறேன், வெளிநாட்டு முதலாளிகளையும் கொண்டு வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கிறேன் எல்லாம் சொல்லி அங்க உள்ள குப்பையை வந்து தமிழ்நாடே குப்பை மூடா ஆகி போச்சு. இப்போ எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக், நெகிழி, அது எல்லாம் போய் நீ பாரு, மூளைக்கு மூளை இருக்கிற அந்த குப்பை மூட்டை காலி பண்ணாலே இன்னும் ஒரு 30 வருஷம் ஆயிரும். அது காலி பண்ண முடியாது. வெளிநாடு போறதுங்கிறது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு உங்களுக்கு. மோடி போறாரு மாசத்துக்கு ஒரு தடவை. அவர் எதுக்கு போறாரு, ஏன் போறாருன்னு தெரியாது. விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ளைட்ல போயிட்டு இருக்காரு. மேக்கப் தான் பண்றாரு அவரு. ஆனா அவங்க கட்சிக்காரவங்க சொம்பு தூக்குறாங்க, எங்க மோடி இதை கொண்டு வந்தாரு, அதை கொண்டு வந்தாருன்னு. இந்தியா முன்னேறினதாக சரித்திரம் இல்லை. ஏழை மக்கள் ஏழையா தான் இருக்கான். விவசாயி விவசாயம் பண்ண முடியாம தான் இருக்கான். வியாபாரி வியாபாரம் பண்ண முடியாம தான் இருக்கான். குடிசையில இருக்க மக்களுக்கு ஏற்கனவே வெள்ளம் வந்துச்சு. அதுல உடஞ்சி போன வீடு 4 பக்கம் சாக்கு பைய கட்டிக்கிட்டு வாழ்றாங்க. 250 கோடிக்கு இந்த கார் ரேஸ் விட்டதை அந்த பொதுமக்களுக்கு ஒரு 2000 ஊட்ட கட்டி கொடுத்துரும். ஒரு நல்ல ரோட போட்டிருக்கலாம், ஒரு நல்ல சாலை அமைச்சு கொடுத்துருக்கலாம். எவ்வளோ அந்த நாட்டுல வந்து சீரழிஞ்சிட்டு கிடக்கு. இதெல்லாம் விட்டுப்புட்டு விளையாட்டுத்துறை அமைச்சரே விளையாட்டு பிள்ளை ஆயிட்டீங்க. தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே கார் ரேஸ் ஓயாத தொல்லை. இது வந்து தீராத விளையாட்டு பிள்ளை ஆயிட்டாரு. அவரு அப்பா வந்து அமெரிக்கா போட்டு ஒரு ஜாலி ஆயிட்டாரு, ஃப்ரீ ஆயிட்டாரு அவரு. நான் ஒண்ணு இப்ப கார் ரேஸ் விட்டீங்களே, அதுல எத்தனை பேருக்கு சோறு போட்டீங்க? 10 பேர் கூட. எவ்வளவு பெரிய வாழ்வாதாரத்தை உயர்த்தினீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களையும். இங்க சென்னையில பூர்வகுடி மக்களா, இதுக்குதான் வந்து சென்னையில பூர்வகுடி மக்களா இருந்த இந்த பூர்வகுடி மக்களை கண்ணகி நகரு, கல்குட்டை, செம்மஞ்சேரி எல்லாத்துக்கும் இதுக்கு தான் கொண்டு போய் அங்க தள்ளுனுது. அப்பார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த செம்மஞ்சேரிக்கு அனுப்பிச்சாங்களா மீனவர்களை, அந்த இடத்த பூரா காலி பண்ணி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் விட்டாங்க. சரி, பெரிய பெரிய பில்டிங் ஆகி போச்சு. சரி, ஆக மொத்தம் இவங்களுக்கு திமுகவுக்கு என்னன்னு சொன்னா, தமிழ்நாடு என்னமோ அவங்க வீட்டு சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணா. தமிழ்நாடு மக்களுடைய சொத்து, மக்களோட வரி பணத்துல இயங்குது. 8 கோடி மக்கள் வந்து வாழ்றாங்கிறதே மறந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலியில தயாநிதி மாறன், இவரு ஸ்டாலின், இவங்க தான் குடும்பம் தான் இந்த நாட்டுக்கே நம்ம இந்த ராஜா மாதிரி அவங்க கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அது என்ன பண்றதுன்னா, நான் தான் சொல்லிட்டேனே. அதாவது என்னன்னா, திராவிடர் கட்சினாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்கு செய்யற கட்சி. அண்ணா இருந்தார் 2 வருஷம், ஏதோ நல்லது பண்ண சொல்றாங்க. நான் அப்போ பிறக்கல. ஸ்டாலினுடைய அப்பா தான் முத்துவேலர் கருணாநிதி தான் முதலமைச்சரா இருந்தாரு. அவரு முதலமைச்சரா வந்ததுக்கு பின்னாலதான் இந்த நாட்டுல அத்தனை கேடு வந்தது. அதான் நம்ம ஐயா முத்தமிழ் அறிஞர் வித்தவர் கலைஞர் ஐயான்னு சொன்னாங்க. அவரே வந்து சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்ட மாதிரி பேசுறீங்க. நீங்க தானே ஓட்டு போட்டீங்க? மக்கா போட்டாங்க, நான் போட்டதான். பழைய திமுக உட்கார வச்சு பேசுறது எங்களுக்கு என்னமா தெரியும். எல்லாம் வந்து நான் போட்டது இல்லப்பா, வாழ்க்கையிலே ஒரு ஓட்ட திமுக போட்டது கிடையாது. நான் ஐயா கட்டுமான திமுக அப்பையில இருந்தேன். அப்படியா? ஆமா, அதுக்கப்புறம் தான் 10 வருஷம் வந்து நாம் தமிழ்ல பயணிக்கிறேன். அண்ணா திமுக மட்டும் என்னத்தை நமக்கு வாங்கி கொடுத்து ஒண்ணு. அதனாலதான் வெளில வந்தேன். ஆமா, அதனாலதான் வெளில வந்தேன். இப்ப நான் சொல்றது என்னன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை அழைப்பதற்கு வெளிநாடு போயிட்டாரு. சரி, அழைப்பதற்கு வெளிநாடு போயிட்டாரு. அழைப்பு சரிதான், இங்க கொண்டு வந்து அழிச்சிருவாரு. அதுக்குள்ள 2 ஒண்ணுதான். நான் போனார்ல 900 கோடி முதலீட்டாளர்களப்பா போனாரு. இங்க எங்க ஐயா வந்து அடுக்குமொழியிலே கலந்து பேசுவாரு. அடுக்குமொழியே பேசுவாரு. ஏன்னா வாய திறந்தா வந்து அடுக்குமொழி தான். வித்தவர் சொத்து, தமிழ்நாட்டு சொத்து அப்படி பேசுவாரு. யாரு? எங்க ஐயா ஜெகத் ரட்சகம். அவருக்கு தண்டம் வந்து 908 கோடி ரூபா.
ஆமா இப்ப ஆமா ஆமா ஃபைன் போட்டுருக்காங்க. நான் என்ன சொல்றேன், 908 கோடி ரூபாய் உங்களுக்கு தண்டம் விதிக்குதுன்னா நீங்க எத்தனை கோடி ரூபாய் அந்த நாட்டை திருடி இருப்பீங்க? எங்களுக்கு அந்த எனக்கு பிரமிப்பா இருக்கு, எனக்கு பிரமிப்பா இருக்கு. இப்ப இன்னொன்னு பாரு தம்பி, இன்னொன்னு பாருங்க ஐயா, பாருமா, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கல்லூரியிலையும் ஒரே ஒரு பேராசிரியர் வேலை பார்த்துக்கிறாரு. 9 மணிக்கு இந்த கல்லூரியில இருக்கணும் அவரு. இந்த கல்லூரியில 9 மணிக்கு இருக்கிறவரு இங்க இருக்கிறாரு. இவரே வந்து பொள்ளாச்சியில இருக்கிற கல்லூரியில அதே 9 மணிக்கு இருக்கிறாரு. அது அவரு போகல பொள்ளாச்சிக்கு, கல்வி நிறுவன ஊழல் அது. கணக்கு எழுதுறவங்க இடிமுரசு இங்க உட்காந்துருக்காரு. இதே டைம்ல அமெரிக்கால உட்காந்தா போட்டோ ஒண்ணு போடுவாங்க, நின்னுக்கிட்டு போடுவாங்க ஒரு போட்டோ. பாத்தீங்களா இல்லையா? ஸ்டாலின் ஐயா போட்டிருக்காரு. சரி, இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா போட்டுட்டேன், அதுக்கு நான் சொல்ல. இதே மாதிரி இருக்கிற எந்த பேராசிரியர்களும் கல்லூரியில போடாம எல்லாத்தையுமே எம்டியா வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் எந்த பேராசிரியரும் கிடையாது. இப்போ நான் பார்த்த வரல யாரோ முகப்பட உட்காந்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அங்க மாணவர்களுக்கு பாடம் நடத்துறாங்களா? நாடு இந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்காது. அதாவது எஜுகேஷன், அந்த கல்வியை வந்து உயர்த்தணும் என்கிற அந்த காமராஜர் போல ஒரு நல்ல தலைவர் இந்த மண்ணில் கிடைச்சிருந்தா என்ன, இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் மாணவர்கள் விடுதியில கஞ்சா. இன்னைக்கு நாங்க வந்து சொன்னா வந்து சொல்றாம்மா, அதான் சொல்றேன், மாணவர் விடுதியில கஞ்சாவை வந்து புடிச்சிருக்கிறாங்க காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை. உங்களுக்கு எதுக்கு வந்து கார் ரேஸ் நான் கேக்குறேன், உங்களுக்கு கார் ரேஸ் எதுக்கு? அதனால பயன் என்ன? நீங்க நடத்துறீங்களே இந்த சோழாவரம் அந்த பக்கம் வந்து பூண்டி எவ்வளவு இடம் கிடக்கு. கலைஞர் வந்து கலைஞர், அதாவது ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு இடம் நான் காட்டுறேன் வாங்க, பெரிய இடம் செலவு பண்ணாரா? அவங்க அப்பா விட்டு போனோம், யாரு அவங்க தாத்தா விட்டு போனோம், எது அவங்க குடும்ப சொத்து, அவங்க பேங்க் பேலன்ஸ்ல இருந்து எடுத்திருக்காரு 2500 கோடி செலவு பண்றாரு. அதுல உங்களுக்கு என்ன நஷ்டம்? மக்களுக்கு என்ன நஷ்டம்? இல்லம்மா, இது உங்க வரி பணத்தை எடுத்தாரா? ஆமாமா, வருமானத்தை எடுத்தாரா? என்னம்மா நீ எங்க வரி பணம் தான் பண்ண? அப்படியே அவங்க அப்பா விட்டு இதுல திருவாரூர் பக்கத்துல திருக்கோவில இருந்து கொண்டு வந்து மூட்டை மூட்டை கட்டின மாதிரி பேசிட்டு இருக்கிறா. எனக்கு கோவம் வந்துடும் அது மாதிரி பேசுனா. எங்க வீட்டு பணம் தான்மா காரு செலவு பண்றது. தமிழ்நாட்டுல வந்து இந்த சாராயம் குடிச்சவனுக்கு வந்து விஷ சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது ஒரு தலைக்கு. அவங்க பணம் இல்லையா? எந்த தூங்கிட்டா இருக்க நீங்க? எல்லாமே மக்களுடைய வரி பணம், மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு செலவு செய்யாமல் இந்த மாதிரி கார் ரேஸ் விடுறாங்க. ஆமா, நம்ம பணம்னா மக்கள், அதான் நம்மளும் மக்கள் ஒண்ணுதானே. அதாவது 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா மாசம் மாசம்? அது அந்த 1000 ரூபாய் வந்து இதெல்லாம் கண் துடைக்கிறதுக்கு தொடச்சி விடுறது. அது யாரு பணம்? அது ஸ்டாலின் பணம் தானே. யார் சொன்னது? அவர் தான் சொல்றாரு. நீ சொல்றத பார்த்தா எல்லா பணமே தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அப்பா வீட்டு பணம் சொல்லுவ கொடுங்க. ஐயா அவர் அப்படிதான் சொல்றாரு, நாங்கள் கொடுக்கிறோம், நாங்க 1000 ரூபாய் தரோம், எல்லாமே மக்களுடைய. நாங்க பஸ் விடுறோம், யாரு நாங்க மாசம் வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் தரோம். நீ சொல்றத பார்த்தா எங்க ஐயா கலைஞர் வந்து திருக்கோவில இருந்து வரும்போதே வந்து லாரியா கொண்டு வந்து கோபாலபுரத்துல இறக்கி எல்லாம் ஏனாம ஓசில கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. எல்லாமே நம்ம பணம் தானா? எல்லாமே மக்களுடைய வரி பணம், வீட்டு வரி, மின்சார வரி, தண்ணி குடி. புரியாம நாங்கெல்லாம் ஓட்டு போட்டோம் இந்த தடவை. இன்னும் அதான் உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் பக்கத்து வீட்டுக்காரமா 3 பேர் போனவங்கிறாங்க 3000 ரூபாய் கொடுக்குறாரு சொல்லிட்டு. ஸ்டாலின் தான் மாசம் மாசம் 3000 ரூபாய் கொடுக்குறாருன்னு, ஸ்டாலின் தான் குத்துவான்னு சூரியன் 3 தடவை குத்திருக்காங்க. அதுதான் உங்களை மாதிரி சகோதரிங்க இருக்காங்க பத்தியா, நீங்க போடுற ஓட்டு தான் ஐயா கருணாநிதி முதலமைச்சர், ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர், அதுக்கப்புறம் தம்பி உதயநிதி முதலமைச்சர், அதுக்கப்புறம் என் தம்பி ஆவலியா ஒரு இது மாதிரி வந்து கலைஞர் விட்டு பணத்தை கொடுக்குறாங்க ஓட்டு போட்டா எப்படி பண்ணுவாரு? நாங்க மக்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே கலைஞர் நீங்க பாத்தீங்க. இந்த தாலி அறுத்தாக்கா 10 லட்சம் கொடுக்கறது அவரு பணம், இந்த தாலி அறுத்த பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கறது அழகு 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 அப்படியே நினைக்கிறீங்க. இந்த சாராய கடை வச்சிருக்காரு அதெல்லாம் அவரு பணம். அவரு எல்லாமே அவருக்கு ஒண்ணுமே இல்லையாங்க. யாருங்க? கருணாநிதி. ஸ்டாலின் ஓயாம சொல்றாரு நாங்கள் தருகிறோம் நாங்கள் தருகிறோம்ன்றாரா? ஏமா பிறந்த நாளைக்கு போவாங்க, நான் அனுபவப்பட்டாலும் என்கிட்ட கேளு, இல்லைன்னா நான் சொல்றது கேளு. பிறந்த நாளைக்கு கலைஞருடைய பிறந்த நாளைக்கு போவாங்க. சரி சரிதா, ஆசியாவிலேயே 2வது பணக்காரன்னு அவங்களே சொல்லிப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா
மூட்டை. முதல்ல 1 ரூபா நோட்டு வந்து பத்தியா, ஆமா அந்த 1 ரூபா நோட்டு ஒரு நோட்டு பிறந்த நாளைக்கு போனா தொண்டன் போனா அந்த கட்டு கட்டா 1 ரூபா நோட்டு இருக்கும். அதுல ஒரு நோட்டு எடுத்து வச்சுக்கப்பா அப்படின்னு இந்த ஒரு நோட்டை பார்த்தோன்னே அவனுக்கு சந்தோஷம். அப்ப 2 ரூபா நோட்டு வந்தது. சரி, இருக்கிறதுலே அடிக்கிறதுலயே வந்து கீழே 2 ரூபா நோட்டு வந்தது. அந்த 2 ரூபாய் வச்சுப்பாரு, வாங்க வணக்கம் 2 ரூபா குடி துண்டு வேற கட்டிக்குவாங்க தோல்ல. அதுதான் அந்த 2 ரூபா நோட்டு. அதுக்கப்புறம் 5 ரூபா நோட்டு. அதுக்கப்புறம் 5 ரூபா நோட்டு. கலைஞருடைய பிறந்த நாளைக்கு 5 ரூபா நோட்டு. ஏன்னா 5 ரூபா கொடுக்கறது. அதுக்கப்புறம் கடைசியா 10 ரூபா நோட்டு. எப்ப இப்ப 90 வயசுல 89 வயசுல 10 ரூபா நோட்டு. ஏன்னா இத தவிர அந்த தொண்டம் ஒன்னும் பார்த்தது கிடையாது. இப்ப 100 ரூபா நோட்டு அடிச்சிருக்காங்க. 100 ரூபா காய் எங்க ஏமா நான் சொல்ல 500 நோட்டு அடிச்சாங்க, 1000 நோட்டு இருந்தது அப்ப. ஆனா எங்க ஐயா கலைஞர் உங்க தலைவர் படத்தை போட்டனா 100 ரூபா வந்து 10,000 ரூபாயா. அதுதான் அவர் முகத்தை பாக்குறதுக்கு அதை வாங்கிட்டு போய் அப்படியே பிரேம் போட்டு பூஜை ரூம்ல முன்னாடி ஹால்ல போனோம்னா அதை அப்படியே மாட்டி அதுல சந்தன மாலை குங்கும மாலை எல்லாம் மாட்டி போகும்போதே காலையில ஐயா விளங்குறதுக்கு விளங்கணும். இப்பதாமா சொன்ன நீ எல்லாம் கலைஞர்கள் சொத்துன்னு. நான் சொல்றேன் 1 ரூபா கூட ஐயா கருணாநிதி ஐயா வரும்போது எடுத்துட்டு வரல. ஸ்டாலின் 55-75 வருஷமா என்ன பண்ணாரு? எல்லாம் வந்து போய் பாரு இருக்கிற ஏரி குளம் ஆறு ஓடை கம்மா இருக்கிற மணல் என்ன இருக்கிற மலை எல்லாத்தையும் காணும். எல்லாம் வடிவேல் சொல்ற மாதிரி என் கிணத்த காணுன்னு போய் அவன் வந்து கொண்டு போய் இது கொடுக்குறான். என்ன ஒரு திறமை வேணும்ல. ஆமா நான் என்னப்பா நான் திறமையை வந்து என்னைக்கா நான் குறை சொல்றேன்னா அந்த காலத்துல நிறைய சித்தர்னு இருப்பாங்க, இந்த சாமியார்கள்லாம் இருப்பாங்க. அந்த மலையை எவனும் உடைச்சிடக்கூடாதுன்னா மேல கொண்டு முருகர் கோயில் கட்டினது பழனியில. உண்மை உண்மை உண்மை. திருத்தணியில முருகரை கொண்டு மேல வச்சாங்க. ஆமா உண்மை. திருச்செந்தூர்ல கொண்டு போய் என்ன பண்ணாங்க, கடலை அழிச்சு விடுவானுங்கன்னா கடல் கரையில வச்சாங்க. ஆமா. இந்த மலைகள்ல எல்லாம் உச்சி பிள்ளையார் கோயில் இந்த மாதிரி அயோக்கியர்கள்லாம் வருவார்கள். அந்த சித்தருக்கு தெரிஞ்சிருக்கு, வந்தா இந்த மலையை விட்டுற மாட்டாங்கடா, முருகா உன் பேரை சொல்லி வைக்கிற முருகா நீ காப்பாத்த முருகான்னு முருகரை உட்கார வச்சாங்க. அந்த மலையெல்லாம் கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, முருகர் இப்படிதானே பாக்குறாருன்னு முதுகு பக்கமா போய் அங்க பூரா வலிச்சு எடுத்துட்டாங்க. அதுக்குதான் இப்ப என்ன பண்றாங்க, முருகர் மாநாடு நடத்துறாங்க. அவரு கோச்சு வரா இல்லையா, என்னடா இப்படியே வந்து மழையெல்லாம் சுரண்டு போட்டீங்க, கனிம வளத்தெல்லாம் சுரண்டு போட்டீங்கன்னு வருத்தப்படுவாருன்னு தான் இப்ப முருகர் மாநாடு. அதுல இன்னொரு சொல்றாங்க பாருமா, இன்னொன்னு சொல்றாங்க, நான் சொல்றது வைக்க மாட்டீங்க, குங்குமம் வைக்க மாட்டீங்க, கோயிலுக்கு போக மாட்டீங்க, கற்பூரம் எடுத்துக்க மாட்டீங்க, ஐயர் வச்சு தாலி கட்ட மாட்டீங்க, ஐயர் வச்சு ஓமம் வளர்க்க மாட்டீங்க, ஐயர் வச்சு குடி போக மாட்டீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா இப்ப கடைசியா போய் சூளத்தை பிடிக்கிறீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நீ என்னமா கனவாமா கண்ட? எங்க அக்கா இருக்குல்ல, எங்க துர்கா அக்கா, இவ்வளவு பெரிய பொட்டு வச்சுக்கோம் பின்னாடி கலைஞர் மனைவியே கோயிலுக்கெல்லாம். அப்புறம் அவங்களே சொல்றாங்களே, என்ன சொல்றாங்க, பாஜக காரன் வந்து 85% நாங்க வந்து இந்துக்கள்ங்கிறான். சரி. திமுக காரங்க என்ன சொல்றாங்க, நாங்க 80% இந்துக்கள். அப்ப சுயமரியாதெல்லாம் எங்க போச்சு? கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, கடவுளை நம்புகிறவன் வந்து மடையான், அப்படி ஏமாறி சொன்னதுன்னா அப்ப என்னடா இது? இவங்க எல்லாம் வந்து இது எனக்கு 23 அப்ளிகேஷன் வர வர எனக்கு ஒரே கிறக்கமா வந்து மயக்கமா வருது. ஏன்னா இவங்க பண்றதுல நடல தாங்க. ஆமா, ஐயோ எதை எடுத்தாலும் பொய், எதை எடுத்தாலும் பித்தலாட்டம், எதை எடுத்தாலும் வந்து அதாவது இந்த மாதிரி இவனுக்கு ஹரிச்சந்திரன்லாம் இருந்திருந்தாருன்னா எப்படி டப்பு டப்புன்னு மாறிடுறாங்க. அப்படி எது அதான் திராவிட மாடல். இப்படி காசை பத்தி போடுற மாதிரி இப்படி பூ உழுத டக்குன்னு தலை உழுவுது. அதான் திராவிட மாடல். டக்குன்னு வந்து வேலை பிடிச்சிட்டாங்க. இப்போ நாளைக்கு என்ன செய்வாங்க அவங்க? காரி அவன எதுவானு குடிப்பாங்க. புரியுதா? இப்ப எங்க இப்ப வந்து இந்த நம்ம அண்ணன் இருக்கிற சீமான், அவரை வந்து பி டீம் எங்களை எல்லாரும் சொன்னா பி டீம்னு. மோடி வந்தாரு, இவங்க எதிர்கட்சியா இருந்தாங்க, ஆட்சி அதிகாரத்துல கருப்பு கொடை பிடிச்சாங்க, கருப்பு பலூன், கோபேக் மோடி. என்ன அதாவது அதிகாரம் இல்ல, எனக்கு ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா
என்ன வந்து அது வந்து சங்கி கட்சி, அதாவது வந்து அந்த அது வந்து நாட்டை அழிச்சுவிடும். அந்த எல்லாமே வந்து இந்த இந்துத்துவா பாஜகவே அழித்தே தீர்வோம். கேளுமா, அது இருமா, இந்துத்துவா அப்புறம் வந்து அது வந்து சாதியை பிரிக்கிற கட்சி எல்லாம் சொல்லி போராட்டம் கிராட்டம் கோபேக்கு மோடி பெரிய பலூனு அப்புறம் வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிறது எல்லாம் பண்ணீங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க, மோடி வர்றாரு, என்ன உடனே வெள்ளை கூட பிடிக்கிறீங்க. சரி, அது கூட போ, உங்க அப்பாவுக்கு ஒரு காயின் இருமா இருமா நான் சொல்றேன், உங்க அப்பாவுக்கு காயின் என்ன 100 ரூபா காயினை கொடுத்த உடனே ராஜ்நாத் சிங் நேரா பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. அப்புறம் அதாவது பணம் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சு போச்சா? பணம் கொடுத்தா பல்லை இழிக்கிறீங்களே, ஏதாவது அதுல வந்து ஒரு அதாவது இந்த மக்களை 50 ஆண்டு காலமா நீங்க வளர்த்தது என்ன? ஏதாவது பாஜக வந்து சாதி, அதாவது சாதியை பிரிக்கிற கட்சி, தலையில பிறந்தவன் காலில் பிறந்தவன் தொடையில பிறந்தவன் கண்காலில் பிறந்தவன் சொல்லி இப்படியே அண்ணா காலம் பெரியார் காலம் எல்லாம் உங்க அப்பா காலம் வளர்த்து விட்டு இப்ப 80% இந்துக்கள் வந்து இதான் திமுக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே, இது இதாவது பொருந்துமா? நம்புறீங்கல்ல சொன்னா யாரு எல்லாத்தையும் நம்புறீங்கல்ல. நான் என்ன பண்ண சொல்றேன், கடவுளை கும்பிடாதனா கும்பிட மாட்டீங்க, பட்டை போடாதனா போட மாட்டீங்க, இன்னைக்கு போட்டுக்கோன்னா போட்டுக்குவீங்க. ஆனா திமுக நாங்க வந்து நான் வீட்டுல சாமி கும்பிடுறாங்க நிறைய பேரு, வேணா வெளியில வரும்போது பொட்டு நான் கும்பிட மாட்டேன்ல. நான் இயற்கை கும்பிடுறாள், என்ன போய் சாமி கும்பிடுறான்? நான் இயற்கை கும்பிடுறாள் தெரியுதா? எனக்கு வந்து இயற்கை தான் தெய்வம். என்னுடைய முன்னோர்கள், அதாவது என் பாட்டம் முருகன், அப்புறம் வந்து இருக்கிற தீரன் சின்னமலை, மருது பாண்டியர், வேலுநாச்சியார், இவங்கெல்லாம் என்னுடைய வாழ்வுரிமைக்கு என்னுடைய வந்து வாழ்வியலுக்கு வந்து அன்னைக்கு வந்து போராடினாங்க. அவங்க தான் சாமி. என்ன இவனும் சொல்ற இந்த வடக்கத்தில் உள்ளவன் சொல்ற சாமி வந்து நாங்கள் நம்ப மாட்டோம், ஏத்துக்க மாட்டோம். அந்த சாமி வந்து எங்களை வந்து மனித இயலையே வந்து தனித்தனியா பிரிச்சு கூறு போட்டு எங்களுக்குள்ளேயே கொலை செய்ய வச்சு எங்களை தண்டனைக்கு உள்ளாக்கணும். நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க நம்புறீங்க? நான் நம்பலையே, ஆனா சாமி நம்புறாரு சொல்ல வர்றவங்க. நான் எங்க நம்புறேன்? குத்துறீங்க யாரு? அது அது என்னன்னா 1000 2000 திருத்துங்க மக்களை. ஏம்மா நானும் 30 நானும் இருந்தேன், அங்க பார்த்தேன். இவங்கனால சல்லி புரோஜனம் அமெரிக்கா போயிருக்காருல ஸ்டாலின், அவர் வந்து நிறைய கொண்டு வர்றாராம். என்னத்த நிறைய கொண்டு வர்றாராம். அங்க இருக்கிற முதலீட்டாரெல்லாம் இழுத்துட்டாராம். இழுத்து எல்லாரும் சேர்த்து இப்ப வந்து நம்ம தமிழ்நாடே வந்து அப்படி ஒரு மாதிரி ஆயிடும்ன்றாரு. எப்படி ஆயிடும்? அது ஏற்கனவே இருக்குல்ல, அது வந்து திருப்பி மாறும். நான் சொல்றேன் பாரு, நான் சொல்றது தெளிவா கேட்டுக்க. நம்ம தமிழ்நாடு மாறாது, தமிழ்நாடு வந்து சுடுகாடா மாறும். அதுதான் சொல்றேன், புரியுதா? ஒரு வருவான், அவன் சொல்ற எல்லாத்துக்கும் நான் வந்து இத்தனை ஆண்டு காலம் நான் வந்து அந்த இடத்துக்கு வந்து வாடகை கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நீ மின்சாரத்தை வந்து ஃப்ரீயா கொடுத்துடணும். என்ன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குல்ல, அந்த ஒப்பந்தத்திலேயே வந்து எல்லாம் அடிபட்டு போகுது. அப்படியெல்லாம் ஓசி எல்லாம் கொடுக்கறது இல்ல, மொத்தமா ஒரு அமௌண்ட் வாங்கிடுறது பின்னாடி அண்டர் கிரவுண்ட்ல வாங்கினா அவன் வாங்கினா அண்டர் கிரவுண்ட்ல வாங்கிட்டு இவங்க மண்டையை போட்டுருவாங்க. அவங்க வாங்கி அவஸ்தைப்படுறது நம்ம பிள்ளைங்க தான், நம்ம பேர பிள்ளைங்க தான். அது நாங்க கத்துனா இது நல்லது செஞ்சா நல்லது தானே நாட்டுக்கு, நம்ம நாடு வளர்ச்சி அடையணும், நல்லதுதான். நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்குமா? ஏற்கனவே நிறைய முறை போயிட்டாங்க வெளிநாடு, அது கிடைக்காது. ஏதாச்சும் வேலை கிடைக்குமா? கிடைக்காதுங்கிறேன். அப்புறம் கிடைக்குமா? ஏழையே ஒழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏழையே இருக்க கூடாது நாட்டுல. ஆமா, ஏழையே இருக்க கூடாது. நான் என்ன சுட்டு தள்ளி ஆமா, அப்படிதானம்மா. இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா ஆரம்ப காலத்துல நான் சொல்லிக்கிறேன் தெரியுதா, இவங்க வந்து கார்பரேட் கம்பெனியுடைய யாரு கார்பரேட் கம்பெனியுடைய அதாவது புரோக்கர்ஸ். எங்க அண்ணன் சொல்ற மாதிரி புரோக்கர், அவங்க கார்பரேட் கம்பெனியுடைய புரோக்கர். எவ்வளவு வருதோ வாங்கிப்பாங்க, நாட்டை வந்து அவங்கள்ட்ட அடகு வச்சிருவாங்க. தெரியுதா? அது யாரா இருந்தாலும், அது அதானியா இருந்தாலும் சரி, அம்பானியா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல உள்ளவங்க ரத்தன் டாட்டா யாரா இருந்தாலும் சரி, இருக்கிற நாட்டை அடிமை வச்சுட்டு நான் தேர்தல் மக்கள் நம்பி தானே ஓட்டு போடுறாங்க. மக்கனாக்க ஏமா அப்புறம் அவ கைக்கிட்டு மக்க கஷ்டப்பட தண்ணி இல்லைன்னா ஏமா மக்க மின்சாரம் இல்ல, 2 நாளைக்கு கரண்ட் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, நடக்க சாலை இல்ல, குடியிருக்க ஒரு வீடு இல்ல, படிக்க நல்ல பள்ளிக்கூடம் இல்ல,
அந்த படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை இல்ல, வேலை செஞ்சா நல்ல சம்பளம் இல்ல. இதையெல்லாம் மனசுல எடுத்து ஒரு முயற்சி பண்ணி இந்த தமிழ்நாட்டை கொஞ்சம் மேல தூக்கி பிடிக்காம சின்ன பிள்ளை தனமா போய் நம்ம பிள்ளை நம்ம உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு ரேஸ் விட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு என்ன அவரு வயசா என்னடா சொன்னாலும் நம்ம கோபம், அவரு வயசுக்கு தகுந்த மாதிரிதான் அவர் பண்ணுவாரு. பண்ணக்கூடாதுன்னா எவ்வளவு பெரிய அறிஞர் அறிவாளி கருணாநிதி அவருடைய பேரன் இப்படி இருக்கலாமா? அவரு வயசு அப்படியாச்சே, அவர் வயசு சின்ன வயசு அப்படிதான் நினைச்சுக்கிறாரு. பையனுக்கு கல்யாணம் பண்ணி மருமா வருமா விட்டா வெளிநாட்டுல பையன் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிற வயசு அதுக்கு. அதான் அப்படிதான் நினைச்சுக்கிறாரு. வயசு குழந்தை கிடையாது அவர் ஒண்ணும், சும்மா வந்து சின்ன பிள்ளை அப்ப என் தங்கச்சி நயன்தாரெல்லாம் எங்க காணும்பா, அது கல்யாணம் பண்ணிட்டு அது போயிடுச்சு. அது ஏன் கதை? அப்புறம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நயன்தாரா நம்ம குறை சொல்ல, இப்ப சினிமா நடிக்கும் போது அந்த மாதிரி ஓடுறது ஒடியாடுறது இந்த நான் ஒன்னே ஒண்ணுதான், நீ வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர்னா விளையாட்டா இருக்க கூடாது. நீ கொண்டு போய் இந்த கார் இன்னைக்கு தேவையா, சோறு தேவையா? சோறு தான் தேவை. அப்புறம் அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். எதுவுமே இல்லையே, அதான் சொல்றேனே. எல்லாமா எல்லாம் நொந்து நூலாயிட்டான். சென்னை வாசி என்ன, சென்னை வாசி அன்னைக்கு நான் பாக்குறேன், இந்த பக்கம் வந்து உயிருக்கு போராடுகிற அந்த மக்களை அந்த விரைவு வாகனத்துல என்ன எங்க பார்த்தாலும் ஒரு அடி நவர மாட்டிக்கிச்சு சுத்திரும் காரு பைக்கு. நான் தான் சொல்றேன்ல, நீ அப்படி செய்யணும்னா சோழாவரம் அவ்வளவு பெரிய இடம் கிடக்கு, பக்கத்துல வந்து பூண்டி நீங்களே நிறைய இடம் வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த இடத்துல ஓட்டுங்கன்னு சொல்றேன் நானு. முடியாது, இங்கதான் ஓட்டுவோம், எங்க ஊரு, அப்போ எங்க நாடு, எங்க சென்னை, எங்க அப்பாவோட சொத்து, தாத்தா சொத்து, நாங்க இங்கதான் ஓட்டுவோம். முடிஞ்சா கடந்து போ, இல்லன்னா நவுந்து போ. நாங்க வந்து பயந்துக்கு நாங்க ஓரமாலாம் ஓட்ட முடியாது. நான் மறுபடியும் எங்க அண்ணன் சொல்றதுதான், எங்க அண்ணன் சொல்றதுதான், பெரிய பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் அந்த நாட்டுல ஒழிஞ்சிருக்கு. என்ன முகலாய சாம்ராஜ்யம் அடியோட தரமட்டமா இருக்கு, நாயக்கர்கள் சாம்ராஜ்யம் ஒழிஞ்சிருக்கு, அப்படியாப்பட்ட பிரிட்டிஷ்கார சாம்ராஜ்யம் தரமட்டமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா என்னுடைய பாட்டன்கள் வீர சேர சோழ பாண்டியனுடைய சாம்ராஜ்யம் ஒழிஞ்சு நீங்கெல்லாம் ஏமாத்துறான். பாண்டியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே புதையில வச்சிருந்தாங்க, பெரிய பெரிய ரூம்ல அடைச்சி வச்சிருந்தாங்க. சரி, பெரிய பெரிய கஜானாலாம் அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ்லாம் தெரியாது, அப்பெல்லாம் பேங்க் எல்லாம் கிடையாது. இப்போ இவங்க வந்து சுவிஸ் வங்கி, இப்போ கனடா வங்கி, அமெரிக்க வங்கி, இந்த மாதிரி பல நாடு வங்கிகளில் போட்டு வச்சுக்கிறது. இப்போ இங்கே பிரச்சனைனா உடனே ஓடிடுறது, போய் அந்த பேங்க் பேலன்ஸ் சாப்பிட்டுவாங்கண்ணா. நீங்கள் என்ன எந்த காலத்தில் ராஜராஜ சோழனா இதில் சேர்க்குறீங்க? அவர்கள் வந்து நாட்டுக்குள்ளே இருந்தாங்க, அவர்கள் சொத்தெல்லாம் வீட்டுக்குள்ளே, இவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஒன்றும் கிடையாது. அன்னன்னைக்கு நம்ம கொடுக்குற காசெல்லாம் வாங்கி சேர்த்து வெளிநாட்டு வங்கிகளில் வந்து கோடி கோடியாக இருக்குது. எந்த நாட்டுக்கு போனாலும் நாடு வரவே இருக்கும் இவங்கள. நம்ம நாடு மாதிரி கிடையாது. கோடி இலங்கையில் ஓடினார் அதிபர், வீட்டை விட்டு ஓடினார்ல, போய் நேராக எங்கே போய் உட்காந்தாரு. அந்த மாதிரி போவாங்க. போனாக்கா அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு வந்து அந்த நாடு தயாராக இருக்குது, அதற்கெல்லாம் தயாராகிட்டாங்க. அதுக்குதான் இப்போ ட்ரெய்லர் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இலங்கை மாரி அந்த யார் அவர் ராஜபக்சேக்கு வந்த நிலமை நம்மளுக்கு வந்துடக்கூடாது, அதனால் நம்ம உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, முன்கூட்டியே ட்ரையல் பார்க்குறாரு. அமெரிக்கா எப்படி போகிறது, கனடாவுக்கு எப்படி போகிறது, போய் அந்த விசாவெல்லாம் வந்து ரெனியூவல் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வேறு எந்த நாட்டில் எந்தெந்த நாட்டில் விட்றாங்களோ விசாவை வந்து ரெனியூவல் பண்ணிகிட்டே போகணும். அப்போ டக்குன்னு எது வந்து வாய்ப்பு கிடைக்குதோ ஓடிடுவாங்க. அதற்காக வந்து முயற்சி தான் இது. இதை வச்சுக்கிட்டு நம்ம மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் போய் பெருசாக தூக்கி கொண்டு வந்துடுவார், நம்மளை ஏர்போர்ட்டில் போய் எல்லாத்தையும் வாங்கி தலையில் வச்சுட்டு வந்து நினைக்காதீங்க. சும்மா ஏதோ ரீல் விட்றாங்க, நாம்பளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரீல் அந்து போச்சு. அப்போ ரீல் வந்து ரொம்ப நாளாச்சு. நீங்கள் ஓட்டுற படம்லாம் தேட்டரில் ஓடாது. வீணா எதுக்கு இந்த படம்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன இப்படி காட்டுறீங்க ஜெயம் ரவி மாதிரி இப்படியெல்லாம் காட்டுறீங்க சீனு. அந்து போச்சுடி.